மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் வேட்பாளர்களை ஆதரித்து மிக பிரம்மாண்டமாக நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய இந்த மாபெரும் பிரச்சார பொதுக்கூட்டத்தினுடைய தலைவர், மாவட்ட கழகத்தினுடைய பொறுப்பாளர் கம்பன் ராமகிருஷ்ணன் அவர்களே, முன்னிலையேற்றுள்ள கழக துணை பொதுச் செயலாளர் ஐபி அவர்களே, அன்புக்குரிய மூக்கை அவர்களே, கம்பன் செல்வேந்திரன் அவர்களே, ஜெயக்குமார் அவர்களே, லட்சுமணன் அவர்களே, ஆசையன் அவர்களே, தேனி நாடாளுமன்ற தொகுதியினுடைய மதச்சார்பற்ற கூட்டணியினுடைய காங்கிரஸ் பேரியக்கத்தினுடைய பெருமைக்குரிய வேட்பாளர் ஈவிகே இளங்கோவன் அவர்களே, ஆண்டிப்பட்டி சட்டமன்ற தொகுதியினுடைய வேட்பாளர் கழக வேட்பாளர் மகாராஜன் அவர்களே, இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியை சார்ந்த முருகேசன் அவர்களே, திராவிடர் கழகத்தை சார்ந்த ரகுநாகநாதன் அவர்களே, மதிமுகவை சார்ந்த சந்திரன் அவர்களே, சிபிஎம்ஐ சார்ந்த வெங்கடேசன் அவர்களே, சிபிஐ கட்சியை சார்ந்த பெத்தாட்சி ஆசாத் அவர்களே, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியை சார்ந்த ஷாகுல் அமீத் அவர்களே, விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்திருக்கக்கூடிய சுருளை நாகரத்னம் உள்ளிட்ட நண்பர்களே, மனிதநேய மக்கள் கட்சியை சார்ந்த அம்ஜத் அவர்களே, அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சியை சார்ந்த பி.வி. கதிரவன் அவர்களே, வல்லரசு ஃபார்வர்ட் பிளாக் கட்சியை சார்ந்த அம்மாவாசி அவர்களே, தமிழக வாழ்வுரிமை கட்சியை சார்ந்த பால்பாண்டியன் அவர்களே, அதை தமிழர் பேரவை சார்ந்த தமிழன்பன் அவர்களே, எம்ஜிஆர் கழகத்தை சார்ந்த துரைராஜ் அவர்களே, தமிழ் புலியன் கட்சியை சார்ந்த முருகானந்தம் அவர்களே, ஆதி தமிழர் கட்சியை சார்ந்த காமராஜ் அவர்களே, இந்திய ஜனநாயக கட்சி, கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி, மனிதநேய ஜனநாயக கட்சி, கிறிஸ்துவ நல்லெண்ணக்க இயக்கம், சமத்துவ மக்கள் கழகம், தமிழ்நாடு விவசாயிகள் தொழிலாளர் கட்சி உள்ளிட்ட தோழமை கட்சிகளை சார்ந்திருக்கக்கூடிய தோழர்களே, நண்பர்களே, பெருந்திரளாக திரண்டிருக்கக்கூடிய பெரியோர்களே, அருமை தாய்மார்களே, வணக்கத்திற்குரிய வாக்காளர் பெருமக்களே, என் உயிரோடு கலந்திருக்கக்கூடிய தலைவர் கலைஞர் அவர்களின் உயிரினும் உயிரான அன்பு உடன்பிறப்புகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். வருகிற ஏப்ரல் 18ஆம் தேதி நடைபெறவிருக்கக்கூடிய நாடாளுமன்றத்தினுடைய தேர்தல் மத்தியில் ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய பாசிச ஆட்சிக்கு, மோடி தலைமையில் அமைந்திருக்கக்கூடிய சர்வாதிகார ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைக்க, அந்த தேர்தலை நீங்கள் நல்ல வகையில் பயன்படுத்த, அதற்காக நாடாளுமன்ற தொகுதியினுடைய வேட்பாளராக உங்களிடத்தில் ஒப்படைக்கப்பட்டிருக்கக்கூடிய காங்கிரஸ் பேரியக்கத்தினுடைய சிறப்புக்குரிய வேட்பாளர், என்னுடைய மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய ஈவிகே இளங்கோவன் அவர்களுக்கு நீங்கள் கை சின்னத்தில் ஆதரவு தந்து மாபெரும் வெற்றியை தேடித்தர வேண்டும். அதேபோல் ஆண்டிப்பட்டி சட்டமன்ற தொகுதியில திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளராக உங்களிடத்தில் ஒப்படைக்கப்பட்டிருக்கக்கூடிய மகாராஜன் அவர்களுக்கு நீங்கள் உதயசூரியன் சின்னத்தில் ஆதரவு தந்து பெருவாரியான வாக்கு வித்தியாசத்திலே அந்த வெற்றியினை தேடித்தர வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். ஆண்டிப்பட்டிக்கு ஒரு வரலாறு உண்டு. என்ன வரலாறு என்று கேட்டால்,
இதே ஆண்டிப்பட்டியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்ஜிஆர் அவர்கள் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருந்திருக்கிறார். அதேபோல் இதே ஆண்டிப்பட்டியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக இருந்திருக்கிறார். எனவே ஆண்டிப்பட்டியை நிச்சயமாக தமிழ்நாடு மறக்க வாய்ப்பே கிடையாது. எனவே அப்படிப்பட்ட மறக்க முடியாமல் இருக்கக்கூடிய இந்த ஆண்டிப்பட்டி வருகிற தேர்தலில் தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய எல்லா நாடாளுமன்ற தொகுதிகளை விட அதேபோல் 18 தொகுதிகளில் நடைபெறவிருக்கக்கூடிய சட்டமன்ற இடைத்தேர்தலில் எல்லாம் ஒப்பிட்டு பார்க்கிற போது அதிகமான அளவிற்கு வாக்கு வித்தியாசத்தை தேடி தந்திருக்கக்கூடிய தொகுதியாக இந்த ஆண்டிப்பட்டி தொகுதி இருந்திட வேண்டும். அதற்கு நீங்கள் சிறப்பான வகையில் ஆதரவினை தந்திட வேண்டும் என்று நான் உங்களை எல்லாம் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். ஆகவே அந்த உணர்வோடு நான் உங்களை சந்திக்க வந்திருக்கிறேன். கடந்த 19ஆம் தேதி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தேர்தல் அறிக்கையை நாம் வெளியிட்டு விட்டு என்னுடைய பயணத்தை நான் தொடங்கி இருக்கிறேன். ஆக நான் சென்ற இடமெல்லாம் இதைவிட அதிகம் என்று சொல்லலாம், அல்லது இதற்கு ஒப்பை என்று சொல்லலாம். ஆக அந்த வகையில மிக பிரம்மாண்டமான வகையில எங்கு சென்றாலும் கூடுகிற கூட்டத்தை பார்க்கிற போது, கூடிய கூட்டத்தில் மக்களுடைய எழுச்சியை பார்க்கிற நேரத்தில் அந்த எழுச்சியோடு மட்டுமல்ல, உணர்ச்சியோடு, ஆர்வத்தோடு, ஆரவாரத்தோடு நீங்கள் முழங்கக்கூடிய இந்த காட்சிகளை எல்லாம் பார்க்கிற நேரத்தில் நிச்சயமாக உறுதியாக மத்தியில நம்முடைய ஆதரவு பெற்ற ராகுல் காந்தி அவர்கள் தலைமையில ஒரு ஆட்சி அமைய போகிறது. அதேபோல் தமிழ்நாட்டில் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த அக்கிரம அநியாய ஆட்சி, எடப்பாடி தலைமையில் நடைபெறக்கூடிய அதிமுக ஆட்சி ஒழிக்கப்பட்டு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி உருவாகக்கூடிய ஒரு நிலை வரப்போகிறது என்பது தெளிவாக தெரிகிறது. ஆக மத்தியில ஆளுகிற பிரதமர் மோடி அவர்கள் ஒரு சர்வாதிகாரியாக இருக்கிறார். அதேபோல் மாநிலத்தில் முதலமைச்சராக இருக்கக்கூடிய எடப்பாடி அவர்கள் ஒரு உதவாக்கரையாக இருக்கிறார். ஆக அந்த மோடிய, அந்த சர்வாதிகாரிய, இந்த உதவாக்கரைய இரண்டு பேரையும் சேர்த்து நாம் அடியோடு அப்புறப்படுத்த வேண்டும், அவர்களை வீட்டிற்கு அனுப்ப வேண்டும். நம்முடைய உடம்புல எங்காவது 2 கட்டிகள் வந்துவிட்டால் ஒரு கட்டியை மாத்திரம் நாம் அகற்ற மாட்டோம். அந்த 2 கட்டிகளை அகற்றினால்தான் நம்முடைய உடலை பாதுகாத்துக் கொள்ள முடியும். அதுபோல் தேவையற்ற 2 கட்டிகளாக, தேவையற்ற 2 நோயாக இந்த தமிழ்நாட்டை பிடித்திருக்கக்கூடிய அந்த 2 கட்டிகளை உடனடியாக அப்புறப்படுத்துவதற்கு நீங்கள் தேர்ந்தெடுத்து உங்களுடைய ஆதரவை தர வேண்டிய நாள் தான் வருகிற ஏப்ரல் மாதம் 18ஆம் தேதி. நீங்கள் மறந்துவிடக்கூடாது. ஆகவேதான் அந்த உணர்வோடு உங்களிடத்தில் நாங்கள் ஆதரவு கேட்க வந்திருக்கிறோம். முதலமைச்சராக இருக்கக்கூடிய எடப்பாடி அவர்கள், அவர் முதலமைச்சர் மட்டுமல்ல, அவரை எப்படி சொல்ல வேண்டும் என்று சொன்னால், நியாயமா எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சர் என்று அழைக்கக்கூடியது, முதல் ஊழல் அமைச்சர் என்று நாம் அழைத்திட வேண்டும். அதேபோல் ஓபிஎஸ், ஓ பன்னீர்செல்வம் அவர்கள், அவர் துணை முதலமைச்சர். அவரை துணை முதலமைச்சர் நினைக்கக்கூடாது, துணை ஊழல் அமைச்சர். ஆக முதல் ஊழல் அமைச்சரும் துணை ஊழல் அமைச்சரும் இன்றைக்கு கூட்டு சேர்ந்து கொண்டு கொள்ளையடித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த கொடிய, இந்த அக்கிரம, இந்த அநியாய, இந்த ஆணவம் பிடித்திருக்கக்கூடிய இந்த ஆட்சியை அப்புறப்படுத்திட வேண்டும். அது மட்டும் இல்ல, முதலமைச்சராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில ஒரு கேபினெட், அமைச்சரவை என்று சொல்லுகிறோம், அது உள்ளபடியே கேபினெட் அல்ல, அது ஒரு கிரிமினல் கேபினெட்டாக அமைந்திருக்கிறது. இந்த பகுதியை சார்ந்திருக்கக்கூடிய பன்னீர்செல்வம் அவர்கள் மக்களுக்கு பணியாற்றுவதில் அவர் எந்த அளவிற்கு அக்கிரமத்தை செய்து கொண்டிருக்கிறார். மக்களை பற்றி கவலைப்படல, இந்த நாட்டை பற்றி கவலைப்படல. ஆக அந்த வகையில தான் இன்றைக்கு அவருடைய பணி இருந்துகிட்டு இருக்கு.
நான் பெரியகுளத்தில் நடைபெற்ற கூட்டத்திலும் சொன்னேன். இந்த மேடைக்கு வருவதற்கு முன்பு மாலையிலே தேனிகளில் நடைபெற்ற கூட்டத்திலும் நான் பேசியிருக்கிறேன். எனவே அது பற்றி நான் அதிகம் விளக்கிட வேண்டிய அவசியம் இல்லை. இருந்தாலும் சுருக்கமாக நான் குறிப்பிட விரும்புவது, திராவிட முன்னேற்ற கழகம் கடந்த 2018ஆம் ஆண்டு ஒரு வழக்கை நீதிமன்றத்திற்கு நாங்கள் சென்று தொடுத்திருக்கிறோம். என்ன வழக்கு என்று கேட்டால், துணை முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் மீது ஒரு சொத்து குவிப்பு வழக்கை நாங்கள் தொடுத்திருக்கிறோம். எந்த அடிப்படையில் என்று கேட்டால், அவருடைய மனைவி, அவருடைய மகன்கள், அவருடைய சகோதரர்கள், அவருக்காக இருக்கக்கூடிய பினாமிகள், சேர்த்து வைத்திருக்கக்கூடிய, கொள்ளையடிச்சு வைத்திருக்கக்கூடிய அந்த சொத்துக்களை பற்றி நாங்கள் நீதிமன்றத்திற்கு சென்று வழக்கு தொடுத்திருக்கிறோம். குறிப்பா நம்முடைய ஓபிஎஸ் துணை முதலமைச்சராக இருக்கக்கூடிய அந்த பன்னீர்செல்வத்தினுடைய மகன்கள் ரவீந்திரநாத் குமார், ஜெய் பிரதீப், மகள் கவிதா பானு பெயரில் இந்த தமிழ்நாட்டு இந்த தேனி மாவட்டத்தில் மட்டும் இல்ல, தமிழ்நாட்டில் மட்டும் இல்ல, இந்தியாவில் மட்டும் இல்ல, வெளிநாட்டுல, அமெரிக்காவில், துருக்கியில, இந்தோனேஷியாவில், மலேசியாவில் ஏறக்குறை 200 கோடிக்கு மேல முதலீடு செஞ்சு அதெல்லாம் இன்றைக்கு நாங்கள் எழுத்துப்பூர்வமாக நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கழக அமைப்பு செயலாளர், மாநிலங்களவை உறுப்பினர் RS பாரதி அவர்கள் மூலமாக நீதிமன்றத்திற்கு சென்று வழக்கு போட்டிருக்கிறோம். அந்த வழக்கு நீதிமன்றத்தில் இருக்கிறது. நீங்கள் இன்றைக்கு பதவியில் இருக்கிற காரணத்தால் தப்பித்துக் கொண்டிருக்கலாம். விரைவிலே பதவி போக போகிறது. ஆண்டு கணக்கில் அல்ல, மாத கணக்கில் அல்ல, நாள் கணக்கில் உங்களுடைய பதவி பறிபோக இருக்கிறது. பறிபோனதற்கு பிறகு நீங்கள் அத்தனை பேரும், நீங்கள் மட்டுமல்ல, உங்களோடு சேர்ந்திருக்கக்கூடிய சக அமைச்சர்கள் அத்தனை பேருமே எப்படி பெங்களூரிலே சசிகலா இன்றைக்கு அடைக்கப்பட்டிருக்கிறாரோ அதுபோல் தமிழ்நாட்டில் ஏதாவது ஒரு சிறையில நிச்சயமாக நீங்கள் இருக்க போகிறீர்கள். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. அதே போலதான் இன்றைக்கு மத்தியில மோடி தலைமையில பிஜேபியினுடைய ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. இதே மோடி அவர்கள் அவர் பிரதமராக வருவதற்கு முன்பு தேர்தலை சந்தித்த நேரத்தில் உறுதிமொழிகளை, வாக்குறுதிகளை வாரி வழங்கினார். நான் பிரதமராக வந்துவிட்டால், எங்களுடைய கட்சி ஆட்சிக்கு வந்துட்டா அதை செய்வோம், இதை செய்வோம், வானத்தை கிழிப்போம், வைகுண்டத்தை காட்டுவோம், மணலை கூட கயிறாக திரிப்போம் என்றெல்லாம் பொருள்பட அவர்கள் வாக்குறுதிகளை வாரி வாரி வழங்கினார்கள். அதில் சில செய்திகளை மட்டும் நான் சொல்ல விரும்புகிறேன். அவர் சொல்லுகிற போது சொன்னார், விவசாயிகளுக்கு அவர்களுடைய வருமானத்தை நாங்கள் 2 மடங்காக உயர்த்தி காட்டுவோம் என்று சொன்னார்கள். ஆனால் அதே விவசாய பெருங்குடி மக்கள் இன்றைக்கு எந்த அளவிற்கு கொடுமைகளுக்கு ஆளாகி இருக்கிறார்கள். தற்கொலை செய்து கொண்டு மாண்டு போய் கொண்டிருக்கக்கூடிய கொடுமைகள் நடந்து கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் போராடினது போதாது என்று டெல்லிக்கு சென்றார்கள். டெல்லியில போய் 100 நாட்கள் போராட்டம் நடத்தினார்கள். விவசாய பெருங்குடிகள், தமிழ்நாட்டை சார்ந்தவர்கள் போய் இந்தியாவுடைய தலைநகரமாக இருக்கக்கூடிய டெல்லியிலே போய் போராடினார்கள். விதவிதமான போராட்டத்தை நடத்தினார்கள். நடந்து சென்றார்கள், உருண்டு சென்றார்கள், முட்டி போட்டுக்கொண்டு போராட்டத்தை நடத்தினார்கள், பிச்சை எடுக்கிற போராட்டத்தை நடத்தினார்கள், கண்களை கட்டிக்கொண்டு போராட்டத்தை நடத்தினார்கள், உண்ணாவிரதம் இருந்து போராட்டத்தை நடத்தினார்கள், அரை நிர்வாண போராட்டத்தை நடத்தினார்கள். இதை விட கொடுமை என்னன்னு கேட்டீங்கன்னா, எலிக்கறி சாப்பிடுகிற போராட்டத்தை நடத்தினார்கள். இதை விட வெட்கத்தை விட்டு சொல்லுகிறேன், தாய்மார்கள் தவறாக கருதக்கூடாது, முழு நிர்வாண போராட்டத்தையும் அந்த விவசாய பெருங்குடி மக்கள் டெல்லியில போய் நடத்தினார்கள். நடத்திய நேரத்தில் என்ன சொன்னார்கள்? பல பிரச்சனைகளை சிக்கி இருக்கிறோம், அவமானப்படுகிறோம், தற்கொலை செய்து கொண்டு மாண்டு கொண்டிருக்கிறோம், ஆக எங்களை காப்பாற்றுங்கள். ஆக அதே நேரத்தில் பிரச்சனைகளை கவனிக்கிறீர்களோ, எங்கள் கோரிக்கைகளை நிறைவேற்றுகிறீர்களோ, அது எங்களுக்கு கூட முக்கியம் இல்ல. ஒரு மரியாதைக்கு, ஆறுதலுக்காக பிரதமர் எங்களை அழைத்து பேசுங்கள், ஆக அழைத்து பேசுங்கள் என்று கடைசியாக கோரிக்கை வச்சாங்க. பிரதமர் அழைத்து பேசினாரா? அழைத்து பேசினார். யார? பெரும் பெரும் பணக்காரர்கள் அழைத்து பேசினார், தொழிலதிபர்கள் அழைத்து பேசினார். அது மட்டும் இல்ல, சினிமா நட்சத்திரங்களை அழைத்து பேசினார், நடிகர்களை அழைத்து பேசினார்.
கேவலம் நடிகைகளையும் அழைத்து பேசினார். நான் அதை தவறு என்று சொல்லல. ஆனால் அந்த உணர்வு இந்த நாட்டினுடைய முதுகெலும்பு விவசாயிகள் இல்லை என்று சொன்னால் நாம் இல்லை. ஆக அந்த விவசாயிகளை கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டிய அவசியம் இல்லை. அவர்களை ஒரு மரியாதைக்கு ஒரு மதிப்பளித்து அழைத்து பேசுவதற்கு பிரதமர் ஏன் தயங்கினார்? ஆக விவசாயிகளுடைய வருமானத்தை நாங்கள் 2 மடங்கு உயர்த்துவோம். ஆக விவசாயிகளை ஒரு மரியாதைக்கு ஒரு மதிப்பளித்து அவங்க கோரிக்கை நிறைவேற்றுகிறார்களோ இல்லையோ, ஒரு ஆறுதலாக 100 நாட்களாக போராடி கொண்டிருக்கிறார்களே, அவர்களை அழைத்து பேசக்கூடிய அளவிற்கு பிரதமர் முன் வந்திருக்க வேண்டுமா வேண்டாமா? வரல. அது மட்டுமா சொன்னார்? நாங்கள் ஆட்சிக்கு வந்தால், நான் பிரதமராக வந்தால், பிஜேபி மத்தியில் ஆட்சிக்கு வந்தால் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி தருவோம். அதுவும் ஆண்டுக்கு 2 கோடி பேருக்கு. நான் கேட்கிறேன், இந்த ஆண்டிப்பட்டியில் இருக்கக்கூடிய இளைஞர்களை பார்த்து, படித்தவர்களை பார்த்து நான் கேட்கிறேன், யாருக்காவது மோடி ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு வேலை வாய்ப்பு உருவாக்கப்பட்டிருக்கா? கிடையாது. ஆக விவசாயியுடைய கோரிக்கை நிறைவேற்ற முடியல. நான் சொல்லுகிறேன், இதே திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்பு இந்த நேரத்தில் கலைஞர் அவர்கள் 5 முறை முதலமைச்சராக பொறுப்பேற்று பணியாற்றிய நேரத்தில் குறிப்பா விவசாய பெருங்குடி மக்களுக்கு எத்தனையோ திட்டங்களை, சாதனைகளை கொண்டு வந்து நிறைவேற்றி தந்திருக்கிறார்கள். நீங்கள் மறந்திருக்க மாட்டீங்க, மறைந்த எம்ஜிஆர் அவர்கள் முதலமைச்சராக இருந்த நேரத்தில் அவர்கள் ஒன்று சேர்ந்து ஒரு போராட்டத்தை நடத்தினார்கள். மறைந்த மதிப்பிற்குரிய திரு நாராயணசாமி நாயுடு அவர்கள் விவசாய சங்கத்தினுடைய மாபெரும் தலைவர்களில் ஒருவராக இருந்த அவருடைய தலைமையிலே போராட்டம் நடந்துச்சு. என்ன கோரிக்கை வச்சு போராட்டம் நடத்தினாங்க? இலவச மின்சாரம் கேட்டு அல்ல. என்ன கேட்டார்கள் என்று கேட்டால், மின்சார கட்டணத்தை குறைக்க வேண்டும் என்று சொல்லி போராடினாங்க. அதை எவ்வளவு குறைக்க வேண்டும் என்று சொன்னார்கள்? 1 பைசா குறைக்க வேண்டும் என்று சொன்னார்கள். ஆனால் அதை அன்றைக்கு இருந்த ஆட்சி ஏற்றுக்கொண்டதா திட்டவட்டமாக மறுத்தது. அதனால் என்னாச்சு? போராடி அவர்களை தடியடி கொண்டு தாக்கினார்கள். நாராயணசாமி நாயுடு அவர்கள் திருச்சியில தடியடி காலாக்கப்பட்டு அதற்கு பிறகு மருத்துவமனை அனுமதிக்கப்பட்டு சிறையில் இருந்தார். இந்த கொடுமைகள் எல்லாம் அப்ப நடந்துச்சு. ஆனால் அதற்கு பிறகு 89 கலைஞர் ஆட்சியில் வந்து அமருகிறார். அமர்ந்ததற்கு பிறகு சட்டமன்றத்தில் அவர் எழுந்து முதலமைச்சராக இருந்து பேசுகிற நேரத்தில் ஒரு அறிவிப்பை வெளியிட்டார். விவசாய பெருங்குடி மக்களை யாரும் கோரிக்கை வைக்கல, யாரும் மனு தரல, யாரும் என்ன வந்து சந்திச்சு பிரச்சனையை சொல்லல, ஊர்வலம் வரல, போராட்டம் நடத்தல, மறியலில் ஈடுபடல, உண்ணாவிரதம் இருக்க, எந்த சம்பவம் நடக்கல. ஆக நீங்கள் எந்த கோரிக்கை வைக்கல. ஆனால் கடந்த கால ஆட்சியில கோரிக்கை வச்சு போராடினீங்க. எதுக்குன்னு கேட்டா, மின்சார கட்டணமாக 1 பைசா குறைக்கணும் என்று கோரிக்கை வச்சீங்க. இப்ப நான் சொல்லுகிறேன், நீங்கள் கேட்ட அடிப்படையில் மின்சார கட்டணத்தை 1 பைசா குறைப்பிற பிரச்சனை அல்ல, 1 பைசா கூட நீங்கள் தர வேண்டிய அவசியம் இல்லை என்று கலைஞர் அறிவித்தார். அந்த திட்டம் நடந்துச்சு. அதே போலதான் 2006ஆம் ஆண்டு கலைஞர் அவர்கள் ஆட்சிக்கு வருவதற்கு 5வது முறையாக ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு தேர்தல் அறிக்கையை வெளியிட்டார். எத்தனையோ உறுதிமொழிகள் இருந்துச்சு. அதாவது வண்ண தொலைக்காட்சி பெட்டிகள் உண்டு,
ரேஷன் கடை இருந்தா ரேஷன் கடை அட்டை வச்சிருந்தா போதும், அத்தனை பேருக்கு உண்டு வழங்கப்பட்டுச்சு. அது மாதிரி எத்தனையோ உறுதிமொழிகள் அதுல இடம்பெற்றிருந்தன. அதில் விவசாயிகளுக்காக இடம்பெற்ற ஒரு அருமையான உறுதிமொழி, கூட்டுறவு வங்கிகளில் வாங்கியிருக்கக்கூடிய கடன் முழுமையாக தள்ளுபடி செய்யப்படும் என்று அறிவித்தார். அறிவித்த போது நாங்களும் மகிழ்ச்சி அடைஞ்சோம், எல்லோரும் சந்தோஷப்பட்டோம். ஆனால் எங்களுக்கு ஒரு சந்தேகம் வந்துச்சு, எப்படி முடியும்? காரணம் என்னன்னு கேட்டா, கூட்டுறவு வங்கிகள்ல விவசாய பெருங்குடி மக்கள் வாங்கியிருக்கக்கூடிய கடன் எவ்வளவு தெரியுமா? அன்றைக்கு 7,000 கோடி ரூபாய். ஆக 1 கோடியோ 2 கோடியோ அல்ல, 100 கோடியோ 500 கோடி அல்ல, 7,000 கோடி ரூபாய். ஆக 7,000 கோடி ரூபாயை தள்ளுபடி செய்கிறீர்களே, முடியுமா என்று எங்களுக்கு ஒரு சந்தேகம். இதை விட இன்னொரு செய்தி என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த விவசாயிகளுடைய கடன் பார்த்தீங்கன்னா, கடந்த கால அவங்க ஆட்சியில அதிகமான பேர் கடன் வாங்கி இருக்கிறவங்க யாருன்னு கேட்டா அதிமுக காரர்கள் தான் அதிகம் கடன் வாங்கி இருக்கிறாங்க. எனவே அதை போய் தள்ளுபடி செய்கிறாரு என்று எங்களுக்குள்ள ஒரு எண்ணம் ஏற்பட்டுச்சு. அது எங்க புத்தி. ஆனா தலைவர் கலைஞர் அவர்கள் தெளிவாக சொன்னார்கள், நான் விவசாயியுடைய கடனை தள்ளுபடி செய்கிறேன் என்று சொன்னால் அவர்களை திமுக காரர்களாக நாம் பார்க்கல, அதிமுக காரர்களாக நாம் பார்க்கல, காங்கிரஸ் கட்சியாக நான் பார்க்கல, கம்யூனிஸ்ட் கட்சிகளாக நான் பார்க்கல, ஆக அவர்களை அரசியல் கட்சிகளாக நான் பார்க்கல, ஆக அரசியல் நோக்கத்தோடு நான் அதை செய்யல. அவர்கள் அத்தனை பேருமே தமிழ்நாட்டினுடைய விவசாய பெருங்குடி மக்கள் அத்தனை பேருக்கு நான் தள்ளுபடி செய்கிறேன் என்று சொல்லி தள்ளுபடி செஞ்சார். எதற்காக நான் சொல்கிறேன் என்று சொன்னால், ஆக கலைஞருடைய ஆட்சி காலத்தில் இதெல்லாம் நடந்திருக்கு. ஆனால் மோடி அவர்கள் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு சொன்ன உறுதிமொழிகள் ஏதேனும் காப்பாற்றப்பட்டிருக்கா? அதை விட இன்னொன்னு முக்கியமா ஒரு பெரிய உறுதிமொழி, அதுதான் மக்களை கவர்ந்துச்சு. ஆக பிரதமர் வந்தால் இப்படிப்பட்ட ஒரு உறுதிமொழி தந்திருக்கிறார், மோடி பொறுப்புக்கு வந்தால் இப்படிப்பட்ட உறுதிமொழியை தந்திருக்கிறார். ஆகவே அதனால்தான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் மட்டும் இல்ல, இந்தியா முழுக்க பெரும்பான்மையான இடங்கள்ல அவர்கள் வெற்றி பெற்று ஆட்சிக்கு வந்தாங்க, மிருக பலத்தோடு வந்து உட்கார்ந்தாங்க. என்ன உறுதிமொழி தந்தாங்க? வெளிநாடுகள் இருக்கக்கூடிய கருப்பு பணம், ஆக அந்த கருப்பு பணத்தை நான் போய் மீட்டுக்கிட்டு வருவேன். ஆக மீட்டுக்கிட்டு வந்து அதை என்ன செய்வேன்னு கேட்டா, இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா குடிமக்களுக்கும் ஒவ்வொருத்தர் தலைக்கும் பேங்க்ல 15 லட்சம் ரூபாய். எவ்வளவு? 15 லட்சம். சொன்னது யார்? மோடி. அவரை மக்கள் தேர்ந்தெடுத்து பிரதமராக உட்கார வச்சாங்க. ஆனா நடந்திருக்கா? நான் கேட்கிறேன், 15 லட்சம் வேண்டாம், அது பெரிய தொகை தான், ஒரு 15,000. 15,000 வேண்டாம், ஒரு 15 ரூபாய், அட்லீஸ்ட் ஒரு 15 ரூபாய் வழங்கப்பட்டிருக்கா? ஆக இப்படி மக்களை ஏமாற்றுகிற ஒரு நாடகத்தை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய, அதனால் தான் சொல்லுகிறேன், ஒரு சர்வாதிகாரியாக ஒரு ஆட்சி இன்றைக்கு மத்தியில நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதே போல மாநிலத்தில் நான் சொன்னேனே, உதவாக்கிற ஆட்சி ஒன்று நடந்து கொண்டிருக்கிறது என்று. ஆக இந்த ஆட்சி என்றைக்கு கவிழும், எப்பொழுது அகற்றப்படும் என்று அரசியல்வாதிகளாக இருக்கக்கூடிய நாங்கள் எதிர்பார்ப்பதை விட இன்றைக்கு மக்களாக இருக்கக்கூடிய நீங்கள் தான் அதிகமானவருக்கு எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கிறீர்கள். அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சராக இருக்க வேண்டும் என்று தேர்தலில் மக்கள் முடிவெடுத்து ஆதரவு கொடுத்தார்கள். ஆனால் அம்மையார் ஜெயலலிதா இன்றைக்கு ஆட்சியில் இருக்கிறாரா? இல்ல, அவர் மறைந்து விட்டார். அவருடைய மறைவே மர்மமாக இருக்கு, அது உங்களுக்கு தெரியும். நான் கேட்கிறேன், முதலமைச்சர் ஒருவர் இறந்து போயிருக்கிறார், அதுவும் உடல்நலம் இல்லாமல் பாதிக்கப்பட்டு பல நாட்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். ஒரு முதலமைச்சர் மருத்துவமனையில் இருக்கிற போது அவருடைய உடல்நலத்தை பற்றி முறையாக மக்களுக்கு அரசு தரப்பில் செய்தியை வெளியிட வேண்டுமா வேண்டாமா? கொஞ்சம் யோசித்து பாருங்க. எம்ஜிஆர் முதலமைச்சராக இருந்துதான் மறைந்தார். ஏன் நம்மை ஆளாக்கிய நம்முடைய அண்ணா அவர்கள் முதலமைச்சராக இருந்த நேரத்திலே தான் மறைந்தார். அறிஞர் அண்ணா அவர்கள் அடையாறில் இருக்கக்கூடிய மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு அங்கே சிகிச்சை பெற்றுக் கொண்டிருந்தார்.
முதலமைச்சர் அண்ணா. அந்த நிலையில அவர் என்ன நிலையில் இருக்கிறார், எப்படிப்பட்ட சிகிச்சை வழங்கப்படுகிறது என்று காலையிலும் மாலையிலும் ஒவ்வொரு நாளும் அரசு தரப்பில் அன்றைக்கு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சராக இருந்த ஹெல்த் மினிஸ்டர் எஸ் சாதிக் பாட்ஷா அவர்கள் அவர் வெளியில பத்திரிகையாளத்தில் முறையாக செய்தி சொல்லுவார், முறையாக செய்தி வரும். ஆக எந்த வதந்தியும் பரவ வாய்ப்பே கிடையாது. இது முதலமைச்சராக இருக்கிற நேரத்தில் இது செய்யணும், இதான் கடமை, இதான் மரபு. சரி, அதுதான் போகட்டும். அதற்கடுத்து எம்ஜிஆர் முதலமைச்சராக வந்தார். அவர் முதலமைச்சராக இருந்து மறைந்தார். அப்படி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த போது அவருக்கு இதே நிலைமை ஏற்பட்டுச்சு. அப்போலோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். ஆக அவருக்கு என்ன சிகிச்சை வழங்கப்படுகிறது, எப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறார், யார் யார் அவரை மருத்துவர்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என்றெல்லாம் அன்றைக்கு ஹெல்த் மினிஸ்டராக இருந்த மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சராக இருந்த டாக்டர் HV அண்டே அவர்கள் அவர் ஒவ்வொரு நாளும் காலையிலும் மாலையிலும் அவர் செய்தி சொல்லுவார். நான் ஏன் சொல்லுகிறேன் என்று சொன்னால், இதே ஜெயலலிதா முதலமைச்சராகத்தான் மருத்துவமனை அனுமதிக்கப்படுகிறார். எந்த நிலையில் அனுமதிக்கப்பட்டார் யாருக்கும் தெரியாது. எப்படி இருக்கிறார் செய்தி வந்துச்சா, வரல. சொன்னார்கள் சில மந்திரிங்க வெளியில என்ன சொல்லிட்டு போவாங்க, இட்லி சாப்பிட்டாங்க, 1 கோடி ரூபாய்க்கு சாப்பிட்டாங்க. நான் சொல்லல, திண்டுக்கல் சீனிவாசன் சொன்னாரு. ஆக டிவி பார்த்தாங்க, பத்திரிகை படிச்சாங்க என்று அரை பக்கமே போகாதவர்கள், அரை பக்கம் அந்த காம்பவுண்ட் பக்கமே போகாதவர்கள். ஆக அப்படிப்பட்டவர்கள் வெளியில தவறான செய்திகளை சொன்னாங்க. ஆக இதுல இருந்து என்ன தெரிகிறது, ஏதோ ஒரு மர்மம் இருக்கிறது. ஏன் இதை வெளியிலே சொல்லல? ஒருவேளை அந்த நோயை பற்றி வெளியிலே சொல்லக்கூடாது என்ற நிலை இருந்தால் நான் அதை ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் என்ன ஆச்சு, அதை நீதி விசாரணை நடத்திட வேண்டும் என்று யார் சொன்னது? நாங்களா சொன்ன? முதல்ல இதே மாவட்டத்தை சார்ந்த நம்ம பங்காளி OPS அவர் தானே சொன்னாரு, சொல்லலையா? அவரே எப்ப சொன்னாரு? முதலமைச்சராக இருக்கிறப்ப சொல்லல. ஜெயலலிதா இறந்த உடனே யார் முதலமைச்சர்? OPS. அப்ப சொல்லல. நியாயமாக அப்ப சொல்லி இருக்கணும், விசாரணை அவர் தான் நடத்தி உத்தரவு போட்டிருக்கணும். ஆனா அப்ப சொல்லல. ஆனா அவருடைய பதவி போச்சு. ஏன் போச்சு? முதலமைச்சராக சட்டமன்றத்தில் உட்கார்றாரு. நானு நம்ம IP துரைமுருகன் போன்றவெல்லாம் எதிரில் போய் உட்கார்றோம். ஆக உட்கார்ந்தப்போ நாங்க அவரை பார்த்து வணக்கம் வச்சோம். முதலமைச்சர் இல்லையா, வணக்கம் வைக்கிறோம். அவரும் எங்களை பார்த்து வணக்கம் வச்சாரு. வெறும் வணக்கத்தோடு நிறுத்திருக்கலாம், கொஞ்சம் சிரிச்சிட்டாரு. அவரு சிரிச்சிட்ட காரணத்தினால அவர் முதலமைச்சராக இருக்கக்கூடாது என்று சசிகலா ஒரு உத்தரவு போட்டார். உத்தரவு போட்டுட்டு அவரை பதவியிலிருந்து எடுத்துட்டு அந்த இடத்துக்கு நான் தான் வருவேன். யாரு? சசிகலா. நானே முதலமைச்சராக உட்கார போகிறேன் அறிவிச்சார். அதுக்காக கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர்களை கூட்டி தீர்மானம் போட்டார். தீர்மானம் போட்டு கவர்னரிடத்தில் கொண்டு போய் கொடுத்துட்டாங்க. கவர்னர் தேதியை நிர்ணயிச்சிட்டார். அந்த தேதி வரப்போகுது. ஆக கவர்னர் அறிவித்த அந்த தேதி வருவதற்கு முன்பு சபாநாயகர் சட்டமன்றத்தை கூட்டுவதற்கு ஒரு 4-5 நாட்களுக்கு முன்பு அப்படியே தலைகீழாக மாற்றம் ஏற்பட்டுச்சு. என்ன? சசிகலாவுக்கு நீதிமன்றம் உத்தரவு போட்டுடுச்சு. 4 வருஷம் ஜெயிலு, பெங்களூர் சிறையில் அடப்படணும், சொத்து குவிப்பு வழக்கு தீர்ப்பு வந்துருச்சு. வேறு வழி இல்லை. சரி, அதற்கு பதிலாக ஆல்டர்னேட்டிவ், அதற்கு மாற்றாக ஒரு முதலமைச்சரை தேர்ந்தெடுக்கணும். என்ன தேர்ந்தெடுக்கலாம் என்று மேதையில உட்கார்ந்து நாற்காலில் உட்கார்ந்துட்டு எல்லாரோடையும் கலந்து பேசிட்டு உட்கார்ந்து இருக்கிறப்ப பார்த்தா காலில் ஏதோ மண்புழு மாதிரி ஒருத்தர் போறாரு. யாருன்னு பார்த்தா அப்படியே விழுந்து கிடக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி. அதற்கு பிறகு அந்த அம்மாவை எழுந்து தூக்கி எல்லாம் வீடியோ வாட்ஸ்அப்ல பாத்தீங்களா? பார்க்கலையா? நான் ஏதோ எட்டுக்கட்டு பேசுறேன்னு நினைச்சிடாதீங்க. இதெல்லாம் வாட்ஸ்அப்ல வந்த ஆதாரங்கள், வீடியோல வந்த ஆதாரங்கள். ஆக தூக்கி நிறுத்தி நீ தான் முதலமைச்சர் சொல்லிட்டு போயிட்டாங்க. உட்கார்ந்தாரு. உட்கார்ந்தது OPSக்கு பொறுக்குமா? ஜெயலலிதா இருந்தப்போ என்னதான முதலமைச்சர் ஆக்கினாங்க. இப்ப திடீர்னு
சசிகலான்னு சொன்னாங்க, இப்ப எடப்பாடின்னு சொல்றாங்க. நான் ஏற்றுக்கொள்ள முடியாது, நியாயம் கேட்க போகிறேன் என்று புறப்பட்டார். எங்க? ஜெயலலிதாவுடைய சமாதிக்கு வந்து உட்கார்ந்தார், தியானம் பண்ணார். அம்மா அம்மா ஆவியோடு பேசினார். ஆவியோடு பேசினாரா இல்லையா? பேசினார். உங்களுடைய மரணத்தில் நான் சந்தேகப்படுகிறேன். எப்ப முதலமைச்சராக இருந்தப்போ அந்த சந்தேகம் வரல, பதவி போன உடனே சந்தேகம் வந்துருச்சு. ஆக அந்த சந்தேகத்தை வெளியில சொல்றார். அதற்கு பிறகு பிளந்தார்கள், பிரிந்தார்கள். ஆக பிரிந்தவர்களை ஒன்று சேர்க்கணும்னு மோடி முயற்சித்தார். கவர்னர் மூலமாக சேர்த்து வைத்தார். கட்ட பஞ்சாயத்து நடக்கிற மாதிரி சேர்த்து வச்சாங்க. ஆக சேர்த்து வச்சதற்கு பிறகு விசாரணை கமிஷன் அமைக்கப்பட்டுச்சு. ஆறுமுகசாமி தலைமையில, ஓய்வு பெற்ற நீதிபதி ஆறுமுகசாமி தலைமையில விசாரணை கமிஷன். ஆக விசாரணை கமிஷன் நடந்துகிட்டு இருக்கு. பலமுறை ஆஜராகணும் அப்படின்னு ஓ பன்னீர்செல்வத்துக்கு ஆறுமுகசாமி விசாரணை கமிஷன் தாக்கீது அனுப்புது. ஆனா இதுவரையில் ஒரு முறை கூட போகல. ஏன் போகல? விசாரணை வேண்டும் என்று கேட்டது. விசாரணை முறையா நடக்குதோ இல்லையா அது வேற, முறையா நடக்கல, ஒரு நாடகம். ஆக அதனாலதான் நான் தெளிவா சொல்ல விரும்புகிறேன். பல கூட்டங்களில் சொல்லி இருக்கிறேன். இது ஆண்டிப்பட்டியாக இருக்கிற காரணத்தால் நான் அழுத்த நிறுத்தமாக குறிப்பிட விரும்புகிறேன். என்னன்னு கேட்டீங்கன்னா, விரைவில் தமிழ்நாட்டில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு திமுக ஆட்சிக்கு வரப்போவது என்பது உண்மை, உறுதி. அப்படி வருகிற நேரத்தில் உறுதியாக சொல்லுகிறேன், அம்மையார் ஜெயலலிதா முதலமைச்சராக இருந்து மறைந்திருக்கிறார். நமக்கும் அவருக்கு எவ்வளவு கருத்து மாறுபாடுகள், வேறுபாடுகள் இருக்கலாம், பிரச்சனைகள் இருக்கலாம், கொள்கையில, லட்சியத்தில், அரசியல் ரீதியாக எதிரியாக கூட இருக்கலாம், அது வேறு. ஆனால் இறந்தது முதலமைச்சர். குப்பனுக்கு சுப்பனுக்கு ஏற்பட்ட கதி அல்ல, முதலமைச்சருக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு செய்தி. ஆக அவருடைய மரணத்திலேயே மர்மம் இருக்கு என்று பேச்சு வந்திருக்கு. ஆக ஆட்சிக்கு நாம் வந்ததற்கு பிறகு திட்டங்கள், சாதனைகள், காரியங்கள் அது ஒரு பக்கம். அதையெல்லாம் தாண்டி ஆக அந்த மரணத்திற்கு யார் காரணம் என்பதை கண்டுபிடிச்சு நாட்டுக்கு அடையாளம் காட்டுகிற, அவர்களை பிடிச்சு உள்ளே தள்ளுகிற முதல் வேலையை இந்த ஸ்டாலின் நிச்சயமாக செய்வான். இதை நாங்கள் செய்கிற போது எங்களுக்கு பெருமையா, மகிழ்ச்சியா அல்ல, இங்க இருக்கக்கூடியவர்களுக்கு கூட அவ்வளவு மகிழ்ச்சி வராது. ஆனால் அதிமுகவை சார்ந்த உண்மை தொண்டர்களுக்கு உள்ளபடியே மகிழ்ச்சி வரும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஆக அது உறுதி, அதில் எந்த மாற்றமும் கிடையாது. நான் இன்னும் கேட்கிறேன், நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள் இல்லை என்பதை வருத்தத்தோடு நம்முடைய ஈவிகே சிலங்கோவன் அவர்கள் குறிப்பிட்டு சொன்னார். உண்மைதான். இருந்திருந்தா அவரே இந்த மேடைக்கு வந்திருப்பாரு, அவரே உங்களிடத்தில் ஓட்டு கேட்டிருப்பாரு. அவர் இல்லாத காரணத்தால் தான் அவர் சார்பில் நான் வந்திருக்கிறேன். இயற்கை நம்மிடத்தில் இருந்து அவரை பிரித்து இருக்கிறது. பிரிந்திருந்தாலும் நம்மோடு தான் இருக்கிறார். நம்முடைய உருவத்தில் இருக்கிறார், உள்ளத்தில் இருக்கிறார், உயிரில் இருக்கிறார், உடலில் இருக்கிறார், நம்முடைய ஊனோடு கலந்திருக்கிறார், ரத்தத்தோடு கலந்திருக்கிறார். அண்ணனுக்கு பக்கத்தில் ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கிறார். ஆக தலைவர் கலைஞர் அவர்கள் இறந்து எவ்வளவு நாட்களாக இருக்கிறார். இறந்த நேரத்தில் அவரை வந்து ஆறுதல் சொன்ன தலைவர்கள் யார் யார்? அகில இந்திய அளவில் இருக்கக்கூடிய தலைவர்கள். பிரதமர் மோடி வரலையா? அதே போல துணை ஜனாதிபதி வரலையா? அதற்கு பிறகு பல மாநிலத்தினுடைய முதலமைச்சர்கள் வரலையா? எதிர்கட்சி தலைவர்கள் வரலையா? எல்லாம் வந்தாங்க. நான் இன்னும் சொல்லுகிறேன், அவரை நினைவிடத்தில் அடக்கம் செய்யப்பட்டதற்கு பின்னால் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் தமிழ்நாடு முழுக்க ஒவ்வொரு மாவட்டத்திலும் நாம் அவருக்கு புகழஞ்சலி செலுத்தக்கூடிய வகையில நிகழ்ச்சிகளை நடத்தினோம். இதுவரையில் எந்த தலைவருக்கும் இப்படி நடந்த வரலாறு கிடையாது. நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்களை தவிர நடத்தினோம். எல்லா தலைவர்களும் வந்தாங்களே. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தலைவர்களை எல்லாம் அழைச்சிட்டு வந்து பாளையங்கோட்டையில் விழா நடத்தினோமே. கலை உலகத்தை சார்ந்தவர்களை அழைத்துக் கொண்டு வந்து கோவைகளை நடத்தினோமே. இலக்கியவாதிகளை, எழுத்தாளர்களை அழைத்துக் கொண்டு வந்து மதுரையில் நடத்தினோமே. சென்னை நந்தனத்தில் அகில இந்திய அளவில் இருக்கக்கூடிய தலைவர்கள் வரலையா? அமித்ஷாவையை கூப்பிட்டோமே, வருவதாக ஒப்புதல் தந்திருந்தாரு. அவர் வர முடியாத காரணத்தால் நிதின் கட்கரி அனுப்பிச்சு வச்சாரு. ஆக இப்படி எல்லா தலைவர்களும்
அவருடைய சிலைய அண்ணா அறிவாலயத்தில் திறந்து வச்சப்போ யார் வந்தா? அன்னை சோனியா காந்தி அவர்கள் வந்தார்கள். திறந்து வைக்கலையா? ராகுல் காந்தி அவர்கள் பெயரே போடல. ஆனா இருந்தாலும் நாங்கள் அவரிடத்திலே சொன்று நேரடியாக சென்று அன்னை சோனியா காந்தி இடத்தில் அழைப்பதற்கு தந்த போது பக்கத்தில் இருந்த ராகுல் காந்தி இடத்துல உங்களுடைய பெயரை போடல. இருந்தாலும் நீங்கள் வர வேண்டும் என்று கேட்டப்போ நீங்கள் அழைத்தாலும் அழைக்காவிட்டாலும் நான் வருவேன் என்று சொல்லி வந்தாரா இல்லையா? அது எனக்கு பெருமை என்று சொல்லி வந்தார். ஆக இப்படி பாராட்டினோம். தலைவரை பற்றி தொடர்ந்து நாம் நிகழ்ச்சி இன்றைக்கு நடத்தி கொண்டிருக்கிறோம். இன்னைக்கும் போய் பாருங்க, அவருடைய நினைவிடத்துல காலையில ஒரு 5000 பேர், மாலையில ஒரு 5000 பேர், விடுமுறை நாட்கள்ல உள்ளே போவதற்கு இடமில்லாத நிலையில மக்கள் அஞ்சலி செலுத்திக் கொண்டிருக்கிறார்கள் சொன்னால் அவருக்கு கிடைத்த பெருமை மட்டுமல்ல, நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய பெருமை, இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய பெருமை. ஜெயலலிதா முதலமைச்சராக இருந்து மறைந்தார். நான் கேட்கிறேன், இது வரையில அவருடைய படத்தை பாக்கெட்லயே வச்சுக்கிட்டு இருக்கிறீங்களே, ஊரை ஏமாத்த, நாட்டை ஏமாத்த, கொள்ளையடிச்சிட்டு இருக்கிறீங்களே, ஊழல் பண்ணிட்டு இருக்கிறீங்களே, நாட்டை குட்டிச்சவராக்கி இருக்கிறீங்களே நம்ம பேரை சொல்லி. இது வரைக்கும் ஒரு இரங்கல் கூட்டம் நடத்தின துப்பு துரும்பு அந்த யோகித அந்த அருகதை உங்களுக்கு இருந்திருக்கிறதா? இல்லையே. இன்னைக்கு அம்மா ஆட்சின்னு சொல்லி ஊரை ஏமாத்திக்கிட்டு இருக்கிறீங்களே. ஆக நான் எதற்காக சொல்கிறேன் என்று சொன்னால், இப்படிப்பட்ட நிலையில தான் அந்த அம்மையாருக்கு உள்ளபடியே பக்தியோ பாசமோ அவரிடத்துல இல்ல. கொள்ளையடிப்பதில், லஞ்சம் வாங்குவதில், ஊழல் புரிவதில் இன்றைக்கு அவர்கள் தங்களை மூழ்கடித்துக் கொண்டிருக்கிறார்கள். நாட்டை பற்றி கொஞ்சம் கூட அவர்கள் கவலைப்படல. ஆகவேதான் நான் உங்களை எல்லாம் கேட்க விரும்புகிறேன், நாட்டை பற்றி நீங்கள் கொஞ்சம் சிந்தித்து பார்த்திட வேண்டும். நாட்டை பற்றி சிந்திக்க வேண்டும் என்று சொல்கிற போது இங்கே தாய்மார்கள் நிரம்ப வந்திருக்கிறீர்கள். ஆக தாய்மார்களை பொறுத்தவரை நான் கேட்டுக்கொள்ள விரும்புவது, உங்களுக்கு தெரியும் நாட்டு நன்றாக இருக்க வேண்டும் என்று நாம் சொல்லுகிறோம். ஆனால் தாய்மார்களை பொறுத்த வரைக்கும் வீடு நன்றாக இருக்க வேண்டும் என்று கருதக்கூடியவர்கள். ஆனால் வீடு எப்படி நன்றாக இருக்க முடியும்? நாடு நன்றாக இருந்தால்தான் வீடு நன்றாக இருக்க முடியும். ஆக வீடு நன்றாக இருந்தால்தான் நம்முடைய சந்ததியினர், நம்முடைய வீட்டு பிள்ளைகள், குழந்தைகள், பேர பிள்ளைகள், கொள்ளு பேரன்கள் நிம்மதியாக வரக்கூடிய காலகட்டத்தில் அவர்கள் நிம்மதியாக இருக்க முடியும். அதனால் நாட்டை காப்பாற்ற வேண்டிய நிலையிலே இன்றைக்கு நாம் இருக்கிறோம். அதனால்தான் நான் சொன்னேன், இரண்டாவது உலக சுதந்திர போரை சந்திக்க வேண்டிய கட்டாயத்திற்கு வந்திருக்கிறோம் என்று அன்றைக்கு நான் சொன்னேன். அதைத்தான் இங்கே மீண்டும் நினைவுபடுத்த விரும்புகிறேன். தாய்மார்களை பணிவோடு கேட்க விரும்புவது, உதாரணமா நீங்கள் வீட்டிற்கு தேவைப்படக்கூடிய சில பொருட்களை கடையில அல்லது மார்க்கெட்ல அல்லது துணி கடையில அல்லது எங்காவது நீங்கள் வெளியில் சென்று பொருள் வாங்குகிற போது அந்த பொருளை வாங்கலாமா வேண்டாமா என்று யோசித்து பார்த்து வாங்குவது உண்டு, சிந்திப்பது உண்டு. எதையும் உடனடியாக வாங்கி வந்துட மாட்டீங்க, அது நம்ம வீட்டுக்கு பயன்படுதா என்று யோசிக்கிறீங்க. அப்படி யோசித்ததற்கு பிறகு அதை வாங்க முடிவு செஞ்சப்போ கொஞ்சம் பேரம் பேசுவீங்க. கடைக்காரன் ஒரு பொருளின் விலையை உதாரணத்துக்கு சொல்லுகிறேன், கடைக்காரன் ஒரு பொருள் விலையை 10 ரூபாய் என்று சொல்லுகிறான் வச்சுக்கோங்க. நீங்க உடனே 10 ரூபாய் எடுத்து கொடுத்துருவீங்களா? கொடுக்க மாட்டீங்க. கொஞ்சம் பேரம் பேசுவீங்க, என்னப்பா விலை சொல்ற, நியாயமா, இது அடுக்குமா? 10 முடியாது, நீங்க 5 ரூபான்னு பாதி விலைக்கு கேட்பீங்க. உடனே அதெல்லாம் முடியாதமா, 1 ரூபாய் குறைச்சி 9 ரூபாய்க்கு தரணும். இல்லப்பா நான் வேணா 1 ரூபாய் கூட்டி 6 ரூபாய் தரேன் அப்படின்னு தாய்மார்கள் சொல்வது வழக்கம். அவன் 9லிருந்து 8க்கு வருவான், நீங்க 6லிருந்து 7க்கு போய் முடிச்சிருவீங்க. கடைக்காரனுக்கு நன்றாக தெரியும் 10 ரூபாய்னா தான் நீங்க 7 ரூபாய்க்கு வருவீங்கன்னு. தாய்மார் நீங்க சாதாரண பண்ணுவீங்களா? உங்களுக்கு தெரியும் 5னா தான் அவன் 7க்கு வருவான்னு. ஆக ஒரு பொருளை கூட கடையில சென்று வாங்குகிற போது பேரம் பேசி வாங்குகிறோம். உதாரணமா நம்முடைய தாய்மார்களுக்கு ரொம்ப பிடிச்சது புடவை. புடவை கடைக்கு போறீங்க, ஒரு 400 ரூபா 500 ரூபா புடவை வாங்குறீங்கன்னு வச்சுப்போம். ஒரு உதாரணத்துக்கு ஒரு புடவை தான் வாங்க போறீங்க. ஷோகேஸ்ல இருக்கக்கூடிய எல்லா புடவை எடுத்து கீழே போட சொல்லி அந்த புடவையெல்லாம் தொட்டு பார்த்து தடவி பார்த்து அந்த கடைக்காரணத்தில் இல்ல இதெல்லாம் உனக்கு எப்படி அனுபவம்னு கேட்டுறாதீங்க, நான் யதார்த்த நிலையை சொல்றேன். அதை தொட்டு பார்த்து தடவி பார்த்து இல்லாத கேள்விலாம் கேட்பீங்க. பாய்த்தனா சிலுக்கா, நைலக்ஸா, காட்டனா, தண்ணியில் போட்டால் சுருங்குமா,
சாயம் போகுமா, சாயம் போனா திருப்பி கொண்டு தான் எடுத்துப்பியா, இவ்வளவு கேள்வியில கேட்டுதான் வாங்குறீங்க. அவன் நல்ல கடையில ஆலோஜன் லைட்டு மெர்க்குரி லைட்லாம் போட்டு பிரைட்டா தான் வச்சிருப்பான். ஆனா அதை நீங்க நம்ப மாட்டீங்க. நீங்க இந்த புடவை எடுத்துக்கிட்டு வெளியில வந்து கடைக்கு வெளியில வந்து சூரிய வெளிச்சத்துல பார்ப்பேன். அங்கேயும் பாருங்க சூரியன் தான் தேவைப்படுது. ஆக சூரிய வெளிச்சத்துக்கு வந்து பார்த்துட்டு அதுக்கு பிறகுதான் வாங்குறீங்க. ஒரு புடவை 400 ரூபாய் 500 ரூபாய் புடவாங்க. காய்கறி கடைக்கு போறீங்க, காய்கறி கடையில போய் ஒரு கத்திரிக்காய் வாங்குறேன்னு வச்சுங்க, அவன் தராசு தட்டை எடுத்து ஒரு தட்டில் இடைக்கல்ல போடுறான், இன்னொரு தட்டில் 4-5 கத்திரிக்காய் எடுத்து நல்ல காய் தான் போட்டிருப்பான். ஆனா உங்களுக்கு திருப்தி வராது. அந்த காய் எடுத்து கீழே போட்டுட்டு நாம 4 கத்திரிக்காய் எடுத்து அதுல போட்டு அதுக்கு பிறகு எடை போட்டு வாங்கினா தான் நமக்கு திருப்தி இல்லையா? சட்டிப்பானை கடைக்கு போறீங்க, ஒரு சட்டி பானை வாங்குறீங்க, அந்த பானையை கூட விரலால தட்டி கேட்கிற ஓசை சரியான ஓசையா என்று கண்டுபிடிச்சு வாங்குறீங்க. ஆக ஒரு பொருளை கடையில போய் வாங்குகிற போது இவ்வளவு யோசிக்கிறோம், இவ்வளவு சிந்திக்கிறோம். ஆக இப்படி சிந்திக்கிறனா எதுக்கு சிந்திக்கிறோம்? நம்ம பொருள், நம்ம காசு, நம்ம வீட்டுக்காக வாங்கக்கூடிய பொருள். ஆக நம்முடைய வீடு நன்றாக இருக்க வேண்டும் என்று தாய்மார்கள் விரும்புவது இயற்கைதான். எப்படி வீடு நன்றாக இருக்க முடியும்? நாடு நன்றாக இருந்தால்தான் வீடு நன்றாக இருக்க முடியும். ஆக நாட்டை காப்பாற்ற நாடாளுமன்றத்திற்கு ஈவிகே இளங்கோவன் அவர்களுக்கு கை சின்னத்திற்கு நீங்கள் ஆதரவு தர வேண்டும். அதே போல் நம்முடைய வீட்டை காப்பாற்ற நம்முடைய மகாராஜன் உதயசூரியன் சின்னத்திற்கு ஆதரவு தந்து மிகப்பெரிய வெற்றியை தேடித்தர வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சில உறுதிமொழிகள் இருக்கு, அதை மட்டும் சொல்லிடுறேன். அதுதான் நீங்க எதிர்பார்த்துக்கிறீங்க. குடிநீர் பிரச்சனை இருக்கு. கொஞ்சம் ஆண்டிப்பட்டி சட்டப்பேரவை பொறுத்த வரைக்கும் தேர்தல் அறிக்கையில நாம் சொல்லி இருக்கக்கூடிய உறுதிமொழி, ஆண்டிப்பட்டியில ஜவுளி பூங்கா அமைக்கப்படும், விவசாய மற்றும் குடிநீர் தேவையை நிவர்த்தி செய்திட முல்லை பெரியாறு கண்மாய் கால்வாய் திட்டம் நிறைவேற்றப்படும், கடமல மயில ஒன்றியத்தில் வைகை ஆற்றில் தடுப்பணை கட்டப்படும், முத்தாலம்பாறையில் உள்ள யானை கஜத்தில் தடுப்பணை கட்டப்படும், அரசு கலைக்கல்லூரி உருவாக்கப்படும், மேகமல தும்மக்குண்டு உள்ளிட்ட 9 ஊராட்சிகளில் விவசாயம் செய்து வருகின்ற வன விவசாயிகளை அப்புறப்படுத்தாமல் பட்டா வழங்கப்படும், மல்லாபுரத்தில் இருந்து கல்லுப்பட்டி சாலையை மேம்படுத்தி பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்படும், பெரியகுளம் குறும்புக்கரை அருவிக்கு மேல் மேம்பாட்டின் குறுக்க வவ்வால் துற அணை கட்டப்படும், ஆண்டிப்பட்டி தெப்பம்பட்டி திப்பேரவு அணை திட்டம் செயல்படுத்தப்படும், ஆண்டிப்பட்டியில் பல ஆண்டுகளாக முடங்கி கிடக்கும் வைகை உயர் தொழில்நுட்ப விசைத்தறி பூங்கா மீண்டும் செயல்பட நடவடிக்கை எடுக்கப்படும், ஆண்டிப்பட்டி மதுரை சாலையில் ஆண்டிப்பட்டி பேரூராட்சிக்கு புதிதாக புறவழிச்சாலை அமைக்கப்படும், கூடலூரில் நெல் ஆராய்ச்சி நிலையம் அமைக்கப்படும், கம்பம் ஒன்றியத்தில் சண்முகா நதிநீர் தேக்க பகுதியில் இருந்து காமைய கவுண்டன்பட்டி பேரூராட்சிக்கு புதிய கூட்டு குடிநீர் திட்டம் செயல்படுத்தப்படும். அதேபோல் நாடாளுமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் சொல்லணும்னா நியூட்ரோனா திட்டத்தை தமிழகத்தில் செயல்படுத்தும் முயற்சிகள் கைவிடப்படும், உச்சநீதிமன்ற தீர்ப்புப்படி முல்லை பெரியாறு அணை நீர்த்தேக்கத்தை 152 அடியாக உயர்த்தப்படும், முல்லை பெரியாறு ஆற்றின் குறுக்கே புதிய அணைகள் கட்டும் முயற்சியை திமுக கழகம் கடுமையாக வேகத்தோடு எதிர்க்கும், சுற்றுச்சூழல் மற்றும் வனவளங்களை பாதுகாக்க தற்போதைய கொள்கை மறு ஆய்வு செய்யப்படும், அதேபோல திண்டுக்கல் பெரியகுளம் தேனி கம்பம் புதிய ரயில் பாதை அமைக்க உரிய நடவடிக்கை எடுக்கப்படும், அனைத்து பயிர் கடன்களும் தள்ளுபடி செய்யப்படும், கல்வி கடன் முழுவதும் தள்ளுபடி செய்யப்படும். இப்படி பல உறுதிமொழிகளை சொல்லி இருக்கிறோம். கலைஞர் சொன்னதைத்தான் செய்வார், செய்வதைத்தான் சொல்வார். அதேபோல் கலைஞருடைய மகனாக வந்திருக்கக்கூடிய நானும் சொன்னதைத்தான் செய்வேன், சொல்வதைத்தான் செய்வேன். ஆக அந்த நம்பிக்கையோடு கை சின்னத்திற்கும் உதயசூரியன் சின்னத்திற்கும் ஆதரவு தாருங்கள் என்று கேட்டு விடைபெறுகிறேன்.